ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுழியம்தான். இது வந்து சில பேர் பிரிஞ்சு போகுது எண்ணெயில் போட்டுட்டோன்னே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈவினிங் ஏதாச்சும் செஞ்சு தாங்கம்மா ஸ்நாக்ஸுன்னு சொல்லியிருந்தானுங்க. நான் வந்து நைட்டுக்கு கடலப்பருப்பு வேக வச்சுருந்தேன். இந்த காலிஃப்ளவரு முட்டைக்கோஸ்லாம் போட்டு ஒரு குருமா செய்வாங்கள்ல, அது செய்கிறதுக்காக. ஆனால் இவனுங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே அந்த கடலப்பருப்பு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா போதும். அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு கொரன்னு எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கணும். அப்புறம் வெல்லம் போடணும். இது வந்து எண்ணெய் சட்டியில் வச்சு தான் நான் செய்வேன். எங்கள் அம்மா வந்து அதோட பதம் கரெக்டாக தெரியும், வெல்லத்தோட பதம். அதனால் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிருவாங்க. எனக்கு அது செட் ஆகாது. அதனால் நான் எண்ணெய் சட்டியில் வச்சு பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதில் இதெல்லாம் கொட்டி நல்லா கொஞ்சம் திக்காக வந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆஃப் பண்ணோன்னே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதுதான் பூரணம். இந்த மைதா மாவு வந்து கண்டிப்பாக கொஞ்சோண்டு சோடாப்பு போடுங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றாயிடாது. எப்போயோ ஒரு வாட்டி சேர்த்துக்கலாம். சோடாப்பு கொஞ்சமாக போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். அப்புறம் தோசை மாவு இருந்துச்சுன்னா அது ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் தோசை மாவு ஊற்றலை இன்றைக்கி. அது ஊற்றாமல் எப்படி சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த பதம் பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது செம சாஃப்டாக வரும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. அப்புறம் இது பொன்னிறமாக ஆனோன்னே எடுத்துட வேண்டியதான். இது வேறு ஒரு வீடியோவில் வந்து அந்த கொல்கட்டை வீடியோவில் விநாயகருக்கு செய்கிற வீடியோவில் அந்த பூர்ணம் செய்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன். வேணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் சோடாப்பு யூஸ் பண்ண மாட்டீங்க, அது ரொம்ப கெடுதின்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே உள்ள மைதா மாவு மட்டும் வெந்தால் போதும். ஏற்கனவே உள்ளார உள்ளதை எண்ணெய் சட்டியில் வச்சு நல்லா சுருள வந்துடணும். அந்த எண்ணெய் சட்டியில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அந்த பதத்துக்கு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே உருண்டை பிடிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாகிடும். அது அவ்வளோதான். இது வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வாசி கடலப்பருப்பு வேக வச்சுருந்த வாசி ஈஸியாகிடுச்சு வேலை. அது மட்டும் தான் வேக வைக்கணும். மற்றபடி தேங்காய் துருவணும், வெல்லம் போடணும், அவ்வளோதான். ஈஸியே தான் அது. இது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா சொல்லுங்கள். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இதில் காமி கட் பண்ணிடு. இது அமுத்துனாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது.